ஏனுங்க மாம்சு, இங்கே பாருங்க உங்களைத்தான் இன்னைக்கு வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் புறப்படு அப்படின்னீங்க. எங்கேன்னு கேட்டோம். அந்த பாட்டி பார்க்குறக்கு அப்படின்னீங்க. அந்த பாட்டி வேறு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தது. ஒருத்தரும் கூட வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறது வயசான காலத்தில் அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தது. அதனால சரி கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புனோம். நான் ஏதோ ஆசையாக 2 பழங்க வாங்கிட்டு போய் ஒரு மாம்பழமாக 2 பலாப்பழம், அது அன்றைக்கி சொல்லிகிட்டு இருந்தது ஃபோனில் வேறு, மாம்பழம் சாப்பிடல பலாப்பழம் சாப்பிடல எனக்கு யார் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு. சரி இந்த இத்தனோடு பழத்துக்கு இந்த ஆசைப்படுது பாப்பா அப்படின்ட்டு சரி நல்லா இருக்கும் போதே போய் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு கிளம்புனேன். நான் அதோட தப்பே சொல்லியே சாமி, வாங்கி கொடு கிளம்புனேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் நைட்டே சொல்லிட்டு போகலான்ட்டு. நீங்கள் அந்த நேரம் வண்டி எடுத்துகிட்டு வந்து டர்னு அமுத்திட்டு இருக்கிறீங்க. எப்படி டர்ன்னு தான் சொல்ல, ஏன்னா வண்டிக்கும் வயசாகி போச்சு, எனக்கும் வயசாகி போச்சு. சரி இப்போ வயசாகி போச்சுன்னா நம்ம எப்படி ஆரோக்கியமாக தான் நம்ம வச்சிருக்கிற உடம்ப, அது மாதிரி அந்த வண்டியை வச்சிருக்கணுமல்ல. அது ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். நான் ஒர்க்ஷாப் கொண்டு போகலான்னு பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ஒரு முளத்துக்கு லிஸ்ட் கொடுப்பேன், அந்த ஜாமான் ஒர்க்ஷாப்காரரு விடுங்க. இப்போ வந்து அது சரி பண்ணிக்கலாம், இத்தனோடு வேலை தான். என்ன எத்தனை செலவு வந்தாலும் அது பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் அது கண்ட்ரோலாக பார்க்கல. அப்புறம் அது போக அங்கே போனீங்கன்னா ரோட்டில் நடந்து போகையில் அப்புறம் அப்படியே போயிட்டு அந்த பழங்க வாங்கியாச்சு. அப்புறம் வர்றோம், பாட்டி வீட்டு பக்கம் வந்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் பாட்டி வீட்டுக்கு போயிடல ஒரு 5 நிமிஷத்தில். ஆனால் பெட்ரோல் இல்லாமல் போச்சு. அப்புறம் பெட்ரோல் இல்லாமல் போய் என்ன பண்ணீங்க, அப்புறம் அங்கேருந்து டொங்குன்னு நடக்க வேண்டியதாக இருக்குது வெயில்ல. காலையிலேயே கொஞ்சம் டென்ஷன் ஆகி போச்சு, அதனால் மறந்துட்டு பெட்ரோல் அடிக்கணும்னு தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், மறந்துடுச்சு. வயசாயிடுச்சுல, வயசானாலும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக இருக்கணும் பெட்ரோல் அடிக்கிறது. வண்டியில் எப்படி வச்சுருக்கணுமோ அப்படி வச்சுருக்கணும். அந்த வண்டியை வச்சுருக்கிற மாதிரி தான் என்னையும் சிரமப்படுத்திகிட்டே இருக்கிறீங்க. இதெல்லாம் நல்லாவே இல்லை. போங்க. அந்த பாட்டி போய் இன்றைக்கி பார்த்து வந்தது ஒன்று தான் எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் இவ்வளோ சிரமப்படுத்தக்கூடாது மனுஷனே, சரிங்களா? அம்மா சிரமங்கிறது எல்லாருக்குமே பேசாதே.